கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாள நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி எடுக்கிற ஒரு ஜெபம் மன்னிப்பு. தேவனை நோக்கி இயேசு யாருக்காக பரிந்து பேசுகிறார் என்றால், தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக. தேவனுடைய இரக்கத்தை ஜனங்களுக்கு கொண்டு வரும்படியாய் தன்னுடைய மரண தருவாயிலும் ஒரு மன்னிப்பை கோரி ஜெபிக்கிறார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியல, நான் தான் கடவுள் என்று அறிந்திருந்தார்கள், என்ன அவங்க சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க, தெரியாம தானே செஞ்சிட்டாங்க, அதனால மன்னிகன்னு சிலுவையில எல்லா ரத்தமும் சிந்தப்பட்ட நேரத்தில ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்து மனுஷர்களால படாத பாடுகள் பட்டு மரண தருவாயில ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவருடைய இருதயத்தில எந்தவித குரோதங்கள் இல்லை, மன்னிக்கிற தன்மை இருந்தது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்புன்றது பார்த்தீங்கன்னா பெரிய ரட்சிப்பை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மன்னித்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நாம் செய்த பாவங்கள் பிதா அதை நினைத்திருந்தாருன்னா நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒரு மன்னிப்பை நமக்கு அருளினார். இவர் பெரியவர், இவர் மன்னித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் தன்னை கல்லெறிந்தவர்கள் அவர் சாக போற தருவாயில பிதாவை நோக்கி, இந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரும், அவர்களை மன்னியும் என்று மரண தருவாயில அந்த மன்னிப்பை பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறார். அவர் அங்க மன்னித்ததுனாலதான் துன்மார்க்கமாய் வாழ்ந்த சவுல் பவுலாய் மாறினார். நாம மன்னிக்கும் பொழுது அநேகர் மனம் திரும்புவார்கள். பெரிய ஊழியக்காரராய் சவுல் பவுலாய் மாற்றப்பட்டார், ஸ்தேவான் மன்னித்ததுனாலதான். அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம மன்னிக்கணும். நம்ம குடும்பத்தில யாருன்னா நமக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய மன்னிப்பின் ஜெபத்தை கேட்டு அவர்களை ஒரு ஊழியக்காராய் மாற்றுவார், ஒரு நல்ல மனிதனாய் மாற்றுவார். இந்த நாளிலும் ஸ்தேவானை போல மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கிற குணம் நமக்கு வேணும். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால 17 வருடம் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். 17 வயதில 13 வருடம் அவர் பட்ட வேதனைகள், பாரங்கள், கண்ணீர்கள், வீணான பழிகள். ஆனாலும் அவர்களே சொல்றாங்க, சகோதரர்களே சொல்றாங்க, நாங்க உனக்கு எவ்வளவோ துரோகம் செய்தோம், பொல்லாங்கு செய்தோம், நீ தயவு செய்து எங்களை மன்னிக்கணும். அவர் அருமையாய் ஒரு வார்த்தையை சொன்னார், வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு மன்னிக்கிற ஒரு சுபாவம் வேணும். யோசேப்பு மன்னித்ததுனாலதான் தன்னை வேதனைப்படுத்தின சகோதரர்களை தேவன் காத்தார். ஸ்தேவான் மன்னித்ததுனாலதான் சவுல் பவுலாய் மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரராய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மன்னித்ததுனாலதான் நமக்கு நித்திய ஜீவன் வந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே,
மன்னிப்பு ரொம்ப அவசியம். நாம் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் தலையை உயர்த்துவார். ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, நீர் எப்படி இந்த பூமிக்கு வந்து மன்னித்தீரோ அதே போலதான் நாங்களும் மற்றவர்களை மன்னித்து உங்களுடைய ராஜ்யத்திலே அநேகரை கொண்டு வர கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.